கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தற்கொலைகளின் மனுக்களை குமாஸ்தாவாக செயல்படும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறது. தேர்தல் ஆணையம் வரம்பு மீறி செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என சி வி சண்முகம் காட்டம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நீதிமன்றங்களுக்கு உள்ள அதிகாரங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம். தேர்தல் ஆணையம் விசாரிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை கோரிய எடப்பாடி பழனிசாமி மனு தள்ளுபடி. சின்னம் ஒதுக்கீட்டு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை இனி தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவு என புகழேந்தி காட்டம். ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தவில்லை. அந்தியூரிலிருந்து பொதுக்கூட்டம் நோட்டீஸ் கொடுக்க அதிமுக நிர்வாகிகள் வந்ததாக செங்கோட்டையன் விளக்கம். மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் 40 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பாதிப்பு. செயற்கையான நிதி பற்றாக்குறையை மத்திய அரசு உருவாக்குவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. நடிகர் விஜய்க்கு பண கொழுப்பு என சீமான் விமர்சனம். தமிழக அரசியல் நிலவரம் பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா என கேள்வி. தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்படுவது உறுதி. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் போது ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்த கோரி வருகிற 18ஆம் தேதி அதிமுக போராட்டம். சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது தொடர்பாக தலைமை செயலாளர் ஆலோசனை. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். சென்னை போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என நடிகர் கஞ்சா கருப்பு சினிமா வசனம் பேசியுள்ளார். மருத்துவர்கள் பணியில் இருந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்களே பாலியல் தொந்தரவு கொடுப்பது கண்டிக்கத்தக்கது. பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தூத்துக்குடி எம்பி கனிமொழி பேட்டி. புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்ய வாய்ப்பு. திருத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமா என்பதை அமைச்சரவை மீண்டும் முடிவு எடுக்கும். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சட்ட முன்வரைவு கூடுதல் செலவினங்களுக்கு அனுமதி. பேரவை நிகழ்வுகளை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் செல்வம். ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்தது. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் AI தொழில்நுட்பம் கொண்டுவரக்கூடிய வாய்ப்புகளை பற்றி ஆலோசனை. பிரதமர் மோடியுடன் சந்திப்பு குறித்து கூகுள் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் சுந்தர் பிச்சை தகவல். பறவை காய்ச்சல் தீவிரமடைந்துள்ளதால் கிழக்கு கோதாவரி மேற்கு வங்காவரி மாவட்டங்களில் கோழிக்கறி விற்க தடை. சோதனை சாவடிகளில் வாகனங்களை நிறுத்தி பரிசோதனை. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி. இங்கிலாந்து அணி டாஸ் வென்று பந்துவீச்சு தேர்வு செய்த நிலையில் இந்திய அணி முதலில் பேட்டிங்.